நம்முடைய மிருக ஜீவன்களை நாம் காப்பாற்ற வேண்டுமா? ஒரு நாயை காப்பாற்ற எங்கெல்லாம் போறாருப்பா அப்படின்னு யோசிச்சேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக. புரிஞ்சிச்சு. இதை சொல்லி அதை சொல்ல வராருன்னு பார்த்தா தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, human life is more valuable than animals. போடு பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு. human life is more valuable than animals. கரெக்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைரலான டாபிக் என்ன, நாய் கடிச்சு நிறைய பிரச்சனையா இருக்குங்க, அது எல்லாத்தையும் போட்டு தள்ளுங்க அப்படின்னு ஒரு பக்கம். என்னது குழந்தைய கடிக்குதா, குழந்தையா நீ ரோட்டில் விடுற, உனக்கு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு இன்னொரு பக்கம். சரி அதை பற்றி பேசலாம் அப்படின்னு தோணும் போது நமக்கு எதுக்கு அதெல்லாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போமா அப்படின்னு கம்முன்னு இருந்தால் இல்லை, ஊழியர்கள்லாம் பேசி ஆகணும்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. As Christians, நீங்களும் நானும் எந்த சைடு நம்ம நிற்க வேண்டும்? ஏனால் இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் கூட நம்முடைய வீட்டில் நிறைய பெட் அனிமல்ஸ் நம்ம வளர்த்திட்டு இருப்போம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாம் யாருக்கு ஆதரவாக யாரோடைய சைடில் நம்ம நிற்க வேண்டும் என்று வேதத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த பைபிள் ஸ்டடியை பார்க்க போகிறோம். வேதத்தின் அடிப்படையில் நாய் மேட்ருக்கு பார்க்க போகிறோம். வாவ் அப்படின்னு தான் நான் தொடர்ந்து பார்த்தேன். நம்முடைய நோக்கம் நம்முடைய லக்கு எல்லாம் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி, அப்ப இந்த பூமியில என்ன நடந்தா நமக்கு என்ன பிரதர், கண்டும் காணாமலும் இருந்து நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்ம எப்படியாவது பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பது மாத்திரம்தான் ஒரு கிறிஸ்துவனுடைய நோக்கமாக இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தவறானது. ஆக்சுவலாக நான் அப்படி தான் சொல்கிறேன். அப்படி இல்லை, எப்படின்னா பரலோகத்துக்கு போனால் போதும்னு நான் நினைக்கல. 100% நித்தியமாக வாழ போகிறோம் அவர் கூட. இங்கே போய் இதெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு, இது ஒரு பாசிங் க்ளவுட் தானே, இங்கே இதுக்கெல்லாம் பேசி நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, நமக்கு மேலான வேலை நிறைய இருக்குது அப்படின்னு நான் அதை விட்டுட்டேன். ஏன்னா பைபிள் டெல்ஸ் கிளியர்லி தட் எவ்ரி கிறிஸ்டியன் ஹேஸ் a social responsibility. உங்களுக்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ, நான் அப்படி நினைக்கல. சரியா? ஏன்னா சார்லி கர்க் சொல்கிற மாதிரி பைபிளில் வந்து நம்ம வந்து ஒரு நாடு, அதில் தலையிட்டு அது எல்லாமே பண்ணணும். இப்போது பிரதர் சொன்ன அடிப்படையில் தான் அதெல்லாம் வருது. அது ஒரு மிகப்பெரிய டிபேட்டபிள் டாப்பிக்காக இருந்தாலும் பர்சனலாக நான் அதை அங்கீகரிக்கலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கும் சமுதாயத்தை குறித்ததான ஒரு பொறுப்பு உணர்வு இருக்க வேண்டும் என்பதை பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் மிக தெளிவாக மோசே மூலமாய் நமக்கு சொல்லி இருக்கிறார். மோசே மூலமாய் நமக்கு சொல்லியிருக்கிறாரா? நிச்சயமா இல்லை. மோசே மூலமாய் இஸ்ரவேலர்களுக்கு அன்னைக்கு சொன்னார். இன்னைக்கு அது செல்லுபடியாகாது. நம்மெல்லாம் இஸ்ரவேலர்களும் அல்ல. இப்போ நான் உடனே ஸ்பிரிச்சுவலாக பேசலப்பா, ஃபிசிக்கலாக. பைபிள் ஸ்டடியில இன்றைக்கு நாம் இந்த காரியத்தை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது வேற பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. நமக்கு வேற சுத்தமாக ஆகாது. நம்ம எதையோ ஒன்று பேசிட்டு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாருன்னு சொல்கிறது, அந்த மென்டாலிட்டியில தான் இவ்வளோ தூரம் வரும்போது எனக்கு வருது. தேவன் மனிதர்களை குறித்து மாத்திரம்தான் அக்கறையும் கரிசனையும் உள்ளவர். ஏனென்றால் இந்த பூமிக்கு வந்து மனிதனை மீட்கும்படியாக தான் ஆண்டவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அது தவறான காரியம். நம்முடைய ஆண்டவர் மிருகங்களை குறித்து ரொம்ப அக்கறை உள்ளவராக, ரொம்ப கரிசனை உள்ளவராக இருக்கிறார். மிருகங்களை குறித்து அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக இருக்கிறார் டு சம் எக்ஸ்டென்ட், ஓகே. ஆனால் ஒரு ஃபோட்டோ போட்டு அது பக்கத்தில் ஏதோ ஆடெல்லாம் விட்டு இதை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி காட்டினீங்களே, ஸோ என்னடா இது அப்படின்னு இருந்தது. உலகத்துல முதலாக ஆண்டவர் இந்த பூமியை படைத்து மனிதர்கள் எல்லாரும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் நோவா என்கிற ஒரு மனிதனையும் அவனுடைய குடும்பத்தை மாத்திரம் ரட்சிக்கவில்லை, அவனோடு கூட எல்லா மிருகங்களையும் ரட்சிக்கும்படியாக தான் நோவாவை பார்த்து நீ ஒரு பெரிய பேழையை கட்டு என்று சொன்னார். அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? மனிதர்கள் தவறு செய்தால் அழிக்கலாம், ஆனால் இந்த மிருகங்கள் பாவம், இந்த மிருகங்களையும் நோவா, நீதிமானாகிய நோவாவோடு இந்த மிருகங்களையும் நான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மிக கரிசனை உள்ளவராய் இருந்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏன்னா பேழைக்குள்ள எல்லா மிருகங்களையும் கூட்டு சேர்த்துக்கன்னு சொல்லலையே. எல்லா மிருகங்களையும் சாம்பிளுக்கு தானே கொண்டு போக சொன்னார். மற்ற மிருகங்கள்லாம் வெளியில் இருந்து மறுகையா தானே. ஸோ மிருகங்கள் மேலே கரிசனையினால மிருகங்களை உள்ள வர சொன்ன மாதிரி இல்லையே. இந்த எக்காலஜி, பயாலஜி, ஈகோசிஸ்டம் அதுக்காக சொன்ன மாதிரிலாம் இருக்குது. இருந்தாலும் இவர் இப்படி சப்போர்ட் பண்ணி போகும்போது நாய்க்கு சப்போர்ட் பண்ணி பேச போகிறாரா. எனக்கு ஏற்கனவே நாய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு இருந்ததா,
ஏன்னா நாய் கடிக்குதுன்னா உன் வீட்டு பசங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே வைன்னு சொன்னது எனக்கு ரொம்ப கோபம். ஏன்னா என் பசங்களையும் நாய் கடிச்சிருக்கு. குறிப்பாக என்னோடய பையனை துரத்திட்டு போய் கீழே படுக்க போட்டு கடிச்சிது. சரியா, போடுறா இன்னைக்கு ஒரு ரோஸ்ட்டு அப்படின்னு தொடர்ந்து பார்த்தா. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம், நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டோன நாம் நீதிமான் ஆகிறோம். நீதிமான் ஆனதுக்கு பிறகு நமக்கு செய்வதற்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு காரியம் இந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மிருக ஜீவன்களை நாம் காப்பாற்ற வேண்டுமாமா. ஒரு நாயை காப்பாற்ற எங்கெல்லாம் போறாருப்பா அப்படின்னு யோசிச்சேன். ஏன் தெரியுமா? நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்ற வேண்டும்னு இல்லை, காப்பாற்றுகிறான்னு இருந்தது. தன் மிருக ஜீவன்னா அந்த காலத்தில் ஆளாளுக்கு வீட்டில் ஏர் பூட்டி விழுவாங்க, கழுதைகள் வச்சுருப்பாங்க வேலைகளுக்காக, வேலை பர்பஸ்க்காக. ஆடுங்களை எதுக்கு வளர்ப்பாங்க? மயிர் கத்திரிச்சு உள் பிஸ்னஸுக்கு, இல்லைனா மீட்டுக்கு, இப்படி ரேர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆண்டவர் கொடுத்தார். ஒரு கழுதையும் ஒரு மாடையும் சேர்த்து பூட்டாத, இதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒன்று ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், ஒன்று அதனால கஷ்டப்படும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பொதியை கூட்டிகிட்டு போகும்போது கீழே விழுந்துருச்சுன்னா நீ தூக்கி விடணும், அது எதிரியோடதாகவே இருந்தாலும் தூக்கி விடணும், இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. ஆனால் நீதிமான் மிருகஜீவன்களை பாதுகாக்கிறான்னு இருக்கிற வசனத்தை ட்விஸ்ட் பண்ணி நம்ம ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான் ஆகிட்டோன்னு இன்னைக்கு காலத்தில் உள்ளதை பேசும்போது இப்படியெல்லாம் ஒரு நாயை சப்போர்ட் பண்ண வராரா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் மத்தேயு 6:26 வாசிக்கிறோம், ஆகாயத்தின் பட்சிகளை நீங்கள் கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, ஆனால் உங்கள் தேவன் அவைகளை பிழைப்பூட்டுகிறார். சப்பப்பா, அது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? டேய் அதை பாரு, அதுவே கவலைப்படல, அதுக்கே நான் கொடுக்குறேன். புல்லை பாரு, அதுக்கு நான் கொடுத்து வைக்கிறேன், உனக்கு சாப்பாடு ட்ரெஸ்ஸும் கொடுக்க மாட்டேனாடா, நீ ஆக வேண்டிய வேலையை பாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதை அப்படி இதை எடுத்து குருவிக்கு சப்போர்ட் பண்ணி நாய்க்கு கொண்டு வர போறாரோ, என் ரத்தம் கொதிக்குது அப்படின்னு பார்த்தா. உபாகமம் 22வது அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு சட்டத்தை மோசே மூலமாய் சொல்லுகிறார். நீங்க வழி அருகே நீங்க அப்படியே போயிட்டு இருக்கும் போது திடீரென்று ஒரு இந்த நெஸ்ட் பாக்குறீங்க, அதாவது குருவி கூடை நீங்க பாக்குறீங்க. ஒன்னா கிரவுண்ட்ல இருக்கலாம், இல்லைன்னா மரத்துல இருக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம், நீங்க சாப்பிடும்படியாக அதுல இருக்கிற அந்த கூடில் இருக்கிற முட்டையோ குஞ்சையோ நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அந்த தாய் பறவையை நீங்கள் விட்டு விட வேண்டும். விட்டா என்ன நடக்கும் என்று சொல்லி 7வது வசனத்துல சொல்லுகிறார், தாயை போக விட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ள, அப்பொழுது நீ நன்றாய் இருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். சோ இதுவும் செட் ஆகலையே. மிருகங்களுக்கு அவர் பரிதவிக்கிறவரா இருந்தா அடை காத்துட்டு இருக்கும் போது தாய்ப்பறவை வெளில போகும்போது அது குஞ்சு முட்டையை எடுத்து சாப்பிட்டுக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாரா? என்னடா எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணி நாய்க்கு சாதகமாகவே கொண்டு போறாருன்னு பார்த்தா, தாய் பறவையை நீ எடுத்து அதையும் கொண்டு குட்டி அதுல இருக்கிற அந்த குஞ்சு அடுத்தது அந்த முட்டை எல்லாத்தையும் நீ வந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த வசனத்தின் பிரகாரம் நீ நல்லா இருக்க மாட்ட, உன்னுடைய நாட்கள் நீடித்தும் இருக்காது என்று சொல்லுகிறார். ஆப்போசிட்ட சொல்றாரு. சரி, இதெல்லாம் எதுக்காக பார்த்தா 23:5வது அதிகாரத்துல உன்னை பகைக்கிறவனுடைய ஒரு கழுதை சுமையோட அது வந்து அந்த சுமையை தூக்க முடியாம அப்படியே இருக்கு அப்படின்னா, என்னுடைய எதிரியோடைய கழுதை தானே, அது கஷ்டப்படட்டும் அப்படின்னு நீ விட்டுட்டு போக கூடாது. நீ அந்த கழுதையை நீ என்ன பண்ணணும், உன்னுடைய எதிரியோட சேர்ந்து நீ பிடித்து தூக்கி அந்த கழுதைக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை இடுகிறார். எஸ், உண்மையிலே இது வந்து பொருந்தது. மிருகங்களை வந்து ஆண்டவர் வந்து ஓகே, அது அநியாயம் பண்றதுக்கு நம்மளை அனுமதிக்கலை, அநியாயமாக ஒரு மிருகத்தை வதைக்கிறத ஆண்டவர் அனுமதிக்கலை அப்படின்றது நமக்கு புரியுது. ஓகே, இருந்தாலும் இதெல்லாம் சொல்லி நாய்க்கு சப்போர்ட் பண்ண போறாருன்னு பார்த்தா, அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் படித்ததற்கு காரணம் மிருகங்கள் மேல ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக. புரிஞ்சிச்சு. இதை சொல்லி அதை சொல்ல வராருன்னு பார்த்தா, ஆனால் நமக்கு இப்போ ஒரு கேள்வி வரும், இதெல்லாம் ஓகேங்க, ஆனால் ஒரு மிருகம் மனிதனை கடிக்கிறது, அதனால நமக்கு பிரச்சனை வருது, அதை கடித்ததுனால மனிதர்கள் மரிக்கிறார்கள் என்றால் வேதத்தில் அதை குறித்ததான சட்ட திட்டங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னா ஆம். யாத்ராகமம் 21வது அதிகாரத்துல ஆண்டவர் மோசே மூலமாய் சொல்லுகிறார். வாசிக்கலாம் 28வது வசனம், ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயையாவது முட்டினதினால் சாவு உண்டானால் அந்த மாடு கல்லெறியப்பட வேண்டும். லைட்டா டிரான்சிஷன் ஆகுது வீடியோ. இது வரைக்கும் நாய்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக பேசின மாதிரி இருந்தது, லைட்டா டிரான்சிஷன் ஆகி நாய் கொல்லப்படணும், சூப்பரான பாயிண்ட் பிடிச்சி நடுநிலையா போற மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது வீடியோ. அடுத்த வசனம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம். தன் மாடு வழக்கமாய் முட்டுகிற மாடாய் இருந்து அது அதன் எஜமானனுக்கு அறிவிக்கப்பட்டும் அவன் அதை கட்டி வைக்காததினால் ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரீயாவது கொன்று போட்டால் மாடு கல்லறியப்பட வேண்டும்.
எப்படி அப்படியே போதா? ஸோ நாய் நம்மளை கடித்து நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த நாய் கொல்லப்பட வேண்டும். சூப்பராக சொல்கிறாரு அப்படின்னு ஆயிடுச்சு. இதோடு நிற்காது, தொடர்ந்து பாருங்கள். அதன் எஜமானும் கொலை செய்யப்பட வேண்டும். மாடு குத்துனதுக்கு இவங்க என்னங்க பண்ணுவாங்க? இல்லனா இந்த நாய் கடிச்சதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்ல he is responsible. ஏன்னா அது அவனுடைய மாடு, அது அவனுடைய நாய், இல்லனா அவனுடைய விலங்கு. அவங்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், என்ன இந்த நாய் கடிக்குதுங்க, இந்த நாய் கடிச்சிச்சுன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை, ராபிஸ் எல்லாம் வருது, ராபிஸ் வந்துச்சுன்னா 7 நாட்களில் மனிதனோ இல்லை வேற எந்த விலகா இருந்தாலும் மரித்து விடுவார்கள், இது பிரச்சனைக்குரிய காரியம்னு சொல்லியும் அந்த ஓனர் கேட்கல அப்படின்னா அந்த நாய் இல்ல அந்த மாடு இல்ல அந்த விலங்கு கொலை செய்யப்பட வேண்டும். பிளஸ் அந்த ஓனரும் கொலை செய்யப்பட வேண்டும். அப்ப இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஹியூமன் லைஃப் இஸ் மோர் வேல்யூபிள் than animals. கோட் பாயிண்ட புடிச்சிட்டாரு. ஹியூமன் லைஃப் இஸ் மோர் வேல்யூபிள் than animals. கரெக்ட். அதனால தான் கொசு கடிச்சா அடிச்சு சாவடிச்சிடுறோம், எலிக்கு மருந்து வச்சிடுறோம். அதெல்லாம் யாருக்கும் தப்பா தெரியல. நாயின்னு வந்தா மட்டும் அது ஒரு ஜீவனம் இல்லையா, பாவம் இல்லையான்னு வந்துடுறாங்க. இன்றைக்கு சமுதாயத்தில் நம்ம பிரச்சனையை பார்க்கிறோமே, நாய்கள் கடிக்குது. இப்ப நாய் கடிச்சிச்சு அப்படின்னா எந்த நாய்க்கு ரேபிஸ் இருக்குன்னு தெரியல. ஒருவேளை ஒரு நாய் கடிச்சு 2 மாசத்துல இந்த ரேபிஸ் நோயோடைய அறிகுறி வந்துருச்சுன்னா அதற்கு பிறகு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 7 நாள்ல அந்த மனிதன் மரித்து விடுவான். தம்பி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தம்பியை கடிச்சிச்சு சார். தம்பியை கடிச்சு கிட்டத்தட்ட 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்ஜெக்ஷன் எல்லாம் போடணும்னு சொன்னாங்க, இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாச்சு. 75 நாள் எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை, பையன் நல்லாவே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் காலையில் எனக்கு தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னான். அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கோடெல்லாம் உடைச்சிட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ். அடுத்த நாள் பையன் இறந்து போயிட்டு எல்லா தடுப்பூசியும் போட்டோம், எல்லாமே கொடுத்தோம். அந்த ரேபிட்டுங்கிற அந்த நோய் வந்துச்சு அப்படின்னா நம்மளை காப்பாற்ற முடியாது. உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்களா, ஒரு உயிரே போயிருக்கு. சரியா? இன்னும் சிம்பிளாக சொல்கிறேனே, என் பையனை துரத்திட்டு போய் அவன் கீழே விழுந்ததுக்கப்புறம் அவன் மேலே ஏறி கடிச்சிட்டு போச்சு. சரியா? இப்போ எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தது, நான் இம்மிடியேட்டாக அவனை தூக்கிட்டு போய் சூப்பரான ஹாஸ்பிட்டலில் வச்சு நல்ல வேக்சின் போட்டு ஏஆர்வி எல்லாம் போட்டு இது பண்ணிட்டேன். இப்போ இந்த நபருக்கு வேக்சின் போடுற கெப்பாசிட்டி இருந்து வேக்சின் போட்டும் ரேபிஸ் வந்து இறந்துருக்குறாங்க. சரியா? இது எவ்வளோ பெரிய மோசமான ஸ்டேட். இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலாமா போகக்கூடாதா? ரொம்ப சிம்பிள் இல்லை இல்லையா? நாய்களை பாதுகாக்கணுமா? என் பையன் இறந்துருந்தா நான் கம்முன்னு இருந்திருப்பேனா? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கு who will take responsibility for the stray dogs? ஏன்னா வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த ஓனர் கிட்ட நீங்க போய் சொல்லலாம், அவன் கட்டி வைக்கணும், கட்டி வைக்கலனா அந்த அனிமலும் கொலை செய்யப்பட வேண்டும், ஓனரும் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு தெருவில் இருக்கிற நாய்கள் நம்மை கடித்தா போய் எங்க இந்த நாய் கடிச்சிருச்சுன்னு சொன்னா அது தெரு நாய்ங்க, அதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு தான் வந்து மற்றவர்கள் சொல்லுவார்கள். அப்போ nobody is there to take responsibility for the stray dogs. அப்போ இந்த தெரு நாய்களுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வதற்கு யாரும் இல்லை அப்படின்னா who should take responsibility? The government. இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் தான் இந்த திருநாய்களுக்கான ஒரு பொறுப்பை, ஒரு உத்தரவாதத்தை எடுத்து அவங்க என்ன செய்யணுங்கிறத அவங்க தான் தீர்மானிக்க வேண்டும். கரெக்டு தானே? இப்போ பைபிளில் இருக்கு, உன்னுடைய மிருகஜீவனால ஒருத்தன் பாதிக்கப்பட்டானா அந்த மிருகஜீவனுக்கும் பனிஷ்மெண்ட், அதோடைய ஓனருக்கும் பனிஷ்மெண்ட். இங்கே திருநாய்க்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? கவர்மெண்ட் தான் எடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஓட்டு போடுறோம், டாக்ஸ் பே பண்ணுறோம், எல்லாம் பே பண்ணுறோம். அவங்க தான் அது ரெஸ்பான்சிபிளாக எடுத்து அதுக்கு என்ன ஆக்ஷனாக எடுக்கணும். அவங்க எடுக்கிறதுக்கு நினைக்கும் போது அதுக்கு தடையாக யார் இருக்கக்கூடாது? நம்ம இருக்கக்கூடாது. கரெக்டு தானே? சூப்பர், கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டார்ல. ஆனால் நான் அத்தனை ஆனால் போட்டேனே, அப்போ எனக்கு அது தவறாக தான் தோணுச்சு. அதெல்லாம் ஆனால் ஏன் சொன்னார்னு தெரில. ஆனால் டிரான்சிஷன் ஆகி சூப்பராக வந்துட்டார். அப்போ இன்றைக்கு அரசாங்கம் இந்த காரியத்தை சொல்றாங்க அப்படின்னா ஒரு தரப்பு இப்படி செய்யுங்கிறாங்க, இன்னொரு தரப்பு இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் வேதத்தின் பிரகாரம் என்ன சொல்லுகிறது? பிகாஸ் த ஹியூமன் லைஃப் இஸ் மோர் வேல்யூபிள் than அனிமல்ஸ். நம்ம என்ன பண்ணணும்னா மனிதர்கள் பக்கம் தான் நீங்களும் நானும் நிற்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த எலைட் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்மளை மாதிரி நார்மல் ஆட்கள் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒவ்வொரு மலைக்கும் பாதி ரோடில் சாக்கடை ஓடுது. ஏழைகள், இப்போ நான் ஏழைன்னு சொல்ல, நான் நல்ல ஒரு மிடில் கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அப்பர் மிடில் கிளாஸ்னு கூட வச்சுக்கோங்க. நான் பைக்கில் போகிறேன், பைக்கில் போகிறவனுக்கு தான் அந்த சேர் அடிக்குது. நல்ல காரில் போகிறவங்களுக்கு சேர் அடிக்க மாட்டேங்குது. நல்ல காரில் போகிறவங்க தான் பதவியில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியவே தெரியாது. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாடு மக்களும் சூப்பராக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சாக்கடையில் நடந்து பைக்கில் போகிற எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 2 சொட்டு என் மூஞ்சில் அடிச்சிருது ஃப்ரண்ட்டில் போகிற பைக்கில். ஆனால் அதில் நடந்து போகிறவங்களுக்கு, அதில் ஸ்கூலுக்கு குழந்தைங்களை கையை பிடிச்சி நடத்தி கூப்பிட்டு போகிறவங்களுக்கு சாக்கடை. சரி, நாய் காரில் போகிறவங்கள நாய் கடிக்காது.
நாய் துரத்துனா அடிபட்டு சாவும். ஆனால் பைக்கில் போகிறவங்கள நாய் துரத்தும். ஒரு சிலர் தப்பிச்சிருவாங்க, ஒரு சிலர் என்ன மாதிரி ஒரு 8 விட்டுட்டு போயிடுவாங்க, ஒரு சிலர் பயந்து ஆன்னு கீழே விழுந்துருவாங்க. அவங்களுக்கு பாதிக்கப்படுறது யார், நஷ்டப்படுறது யார்? அடித்தட்டு மக்கள். அதனால எலைட் க்ரௌடுக்கு அது தெரியாது. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியாது. சரி, நம்ம இதிலெல்லாம் ஏன் தலையிடணும், இதெல்லாம் நமக்கு தேவையான்னு இருந்தேன். இவர் கூட நான் ரோஸ்ட் பண்ணணுன்னு தான் ஆரம்பித்தேன். வீடியோ பார்த்து கட் பண்ணிகிட்டே வரேன். ஏன்னா ஸ்டார்டிங்கை பார்த்தோன்னே டவுன்லோட் பண்ணி ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணிட்டே வரும்போது பார்த்தா சூப்பராக பேசியிருக்காரு. அப்ரிசியேட் பண்ணணும்ல. உலகம் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது. ஆதியாகமத்தில் ஆண்டவர் உலகத்தை படைக்கும் பொழுது அவனுக்கு ஆகாரமாக புல் பூண்டுகள், அடுத்தது பழங்கள், வெஜிடேரியனாக தான் ஆண்டவர் அவனை படைத்தார். ஆனால் இந்த பூமியில பாவம் வந்ததற்கு பிறகு என்ன நடந்தது? 9வது அதிகாரத்தில் பேழையை விட்டு நோவா கீழே இறங்கின உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? 2வது வசனம், உங்களை பற்றின பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். 3வது வசனம், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. என்ன சொல்ல வர்றாரு தெரியுதா? நமக்காக தான் அதெல்லாம், அதுங்களுக்காக நம்ம இல்லை. அதனால தான் அதை இது அது இதுன்னு அதுங்களை சொல்கிறோம். நம்மளை அவர் இவர் அவன் இவன்னு சொல்றோம். மிருகங்களுக்குள்ள உங்களை பற்றினதான ஒரு அச்சமும் பயமும் நான் கொண்டு வருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா மனிதர்கள் தான் தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள். மற்ற மிருகங்கள் எல்லா காரியங்களும் நமக்கு உதவியாக தான் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமியில. அதற்கு நாம் உதவி அல்ல, நமக்கு தான் அது உதவி. அப்போ ஒரு நாயின் நிமித்தம் நாம் மற்ற ஒரு மனிதனை, சக மனிதனை நாம் பகைக்க முடியாது, பகைக்க கூடாது. ஏனால் அது தேவனுடைய சட்டத்துக்கு விரோதமானது. இன்றைக்கு பூமியில பாத்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் மனிதர்களை நேசிக்கிறதை காட்டிலும் நாய்களையும் அவருடைய பெட் அனிமல்ஸையும் நேசிப்பாங்க. இது தவறு. ஏன்னா வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, லவ் யுவர் நேபர் as yourself. அப்படின்னா பெட் அனிமல்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வைக்கவே கூடாதா? வைத்துக் கொள்ளலாம், நிச்சயமா நம்ம வளர்க்கலாம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். பட் மனிதர்களை காட்டிலும் மிருகங்கள் நமக்கு முக்கியமானவைகள் அல்ல என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். விசில் அடிச்சிருவோமா? சூப்பர். மிருகத்தின் நிமித்தம் மனித உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல், ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அங்க which is more valuable என்று பார்த்தா, எது தேவனுடைய பார்வையில விலை உயர்ந்தது என்று பார்த்தா அங்க இருக்கிற மிருகம் அல்ல, நிச்சயமாய் அங்க இருக்கிற மனித உயிர் தான். அப்ப இன்றைக்கு சமுதாயத்துல நாய்கள் நிமித்தம் மனித உயிர்கள் போய்கொண்டு இருக்கிறது அப்படின்னா ஆண்டவர் யார் பக்கம் தான் நிப்பாருன்னா, நாய்கள் பக்கமோ இல்லைனா மாடுகள் பக்கமோ இல்ல விலங்குகள் பக்கமோ அல்ல. வசனத்தின் பிரகாரம் வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கொலை செய்யப்பட வேண்டும். யாரு? அந்த நாய், அந்த மிருகமோ. அதனால வேதத்தின் பிரகாரம் இதுதான் உண்மை, இதுதான் ஸ்டாண்டர்ட். ஆண்டவர் மனித உயிரை நிச்சயமா மற்ற விலங்குகளோடு ஒரு படி மேலதான் வைத்திருக்கிறார். ஏன்னா we are created by his image. அவருடைய சாயலால் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். சிம்பிளி சூப்பர். நோ கமெண்ட்ஸ். அனிமல்ஸ் வளர்த்தலாம், எல்லாம் பண்ணலாம், ஓகே. பட் மனிதர்களுக்கு ஈக்குவலா ஒரு நாளும் மிருகங்கள் வர முடியாது தேவனுடைய பார்வையில் என்பதை நிச்சயமாய் இந்த பைபிள் ஸ்டடி மூலமாய் நாம் கற்றுக்கொண்டிருப்போம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு பைபிள் ஸ்டடியில் நாம் நிச்சயமாய் சந்திக்கலாம். God bless you. Praise the Lord. ஓகே, கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை த வே, இந்த பிரதரை நான் தவறாக எதுவும் போர்ட்ரே பண்ணணுன்றதுக்காக இதை போடல. எனக்கு பர்சனலாக இதை பற்றி பேசணும்னு அப்போ தோணுச்சு. இதெல்லாம் நம்ம எதுக்கு பேசணும், நமக்கு பேச வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குதுன்னு விட்டுட்டேன். இவரோட இந்த வீடியோ பார்த்ததுனால சரி, ஒரு பாஸ்டர்னு சொல்லப்படுற அவரே பேசியிருக்காரு, அதை காரணமாக வச்சு நம்மளும் பேசிடலாம் அப்படின்னு போட்டு தான் இந்த வீடியோ. பை.